கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கிழக்கிற் கூடி மன்னர் கேடிலாதாரை அழிப்பால் நீணைந்தீட்டவ்வாழி அதனால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை குழற்கணியாக குழல்வாராய காக்காய் கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்காக்காய். கிழக்கில் பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் கிழக்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் திருவானைக்காவல் போயிட்டு வந்தேன்னு அர்த்தம். அப்படிதான் வியாக்கியானங்கள்ல இருக்கு. அவள் பேரை கூட சொல்ல மாட்டாப்புல இருக்கு. திருவானைக்கோவில் அப்படின்னு பேரை கூட சொல்ல மாட்டாப்புல இருக்கு. கிழக்கே போயிட்டு வந்தான் அப்படின்னே வியாக்கியானத்தில் இருக்கும். திருவானைக்காவல் போனான்னு அர்த்தம். அதுபோல இப்போ ஊர் பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறார். கிழக்கில் குடி மன்னர் அப்படின்னு மட்டும் சொல்றா. பாரத தேசத்துக்கு கிழக்கு பிராக்ஜோதிஷபுரம் என்கின்ற சைனா பார்டர்ல பிராக்ஜோதிஷபுரம், அதுதான் நரகாசுரனுடைய கோட்டை அங்கதான் இருந்தது. அந்த நரகாசுரன் கிழக்கிற் குடி மன்னிர், கிழக்கில் குடியிருக்கக்கூடிய அந்த மன்னன் கேடிலாதாரை, கேடு இல்லாதார்கள் அமரர்கள், அவர்களுக்கு மரணம் உண்டான மரணம் தானே கேடு. மரணம் இல்லாததுனால்தானே அவர்களுக்கு அமரர்கள்னு பெயரு. அமரர்களை அழிப்பான். ஏனால் மர்த்தியனை அழிச்சாலா ஒரு பெருமை? மர்த்தியன் எல்லாருமே சாகரவன் தானே. சாகரவர்களை அழிச்சு விட்டாலியா எனக்கு பெருமை? அமரர்களை அழிச்சாதான் பெருமை என்று நினைத்து அமரர்களிடத்திலே அழிக்க வேணும் என்கின்ற நோக்கம் உடையவனாகக்கூடிய நரகாசுரனை நினைந்திட்டவ்வாழியதனால் விழிக்கும் அளவிலே, அந்த நரகாசுரனை தன்னுடைய சக்கரத்தினாலேயே விழிக்கும் அளவிலேனா கண்ணிமை பொழுதிலே, கண்ணிமை பொழுதிலே அந்த அசுரர்களை வேறறுத்தானை குழற்கணியாக குழல்வாராய் அக்காக்காய், காக்காய் அந்த கண்ணனை குழல்வாருவாய். குழற்கு அணியாக அப்படின்னு பதச்சேதம். குழற்கு அணியாக குழலே, அந்த குழலுக்கு ஒரு பூஷணம் பூட்டுறது உண்டு. இருந்தாலும் அதை அழகா வாரி விட்டுவிட்டால் அதுவே அணியாக இருக்கு இல்லையா, அழகாக இருக்கு இல்லையா. குழற்கு அணியாக குழல் வாராய் அக்காக்காய், கோவிந்தன் தன் குழல் வாராய் அக்காக்காய். காக்காயை பார்த்த மறுபடியும் சொல்றார், கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.